உணர்வும் உண்மையும். Presenting sponsor Gold winner. உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. Title sponsor Cookscape. Interiors and beyond. Holiday partner GT Holidays. Health partner Neot Hospitals. Travel partner Red Taxi. Entertainment partner Zee Thirai. ரத்தத்தில் கலந்தது சினிமா. Festive hamper Coven Care. Gifting partners Havels and Secret Hair Care. A secret word sharing. சாய்தீனா அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது எப்படி, எங்க பிறப்பெடுத்தார் இந்த நடிகர்? பாடி பில்டிங்ல மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடு, ஆல் இந்தியா பெட்ரேஷன் மெடலிஸ்ட். நான் வாவ், மிஸ்டர் தமிழ்நாடு மெடலிஸ்ட். ஒரு நாள் ஸ்டேஜ்லயே 4th பிளேஸ் ஆல் இந்தியா பெட்ரேஷன் மெடலிஸ்ட் தூக்கி ஏமாத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடைச்சு அங்கேயே தூக்கி விசிறி அடிச்சிட்டேன். நான் இன்னைக்கு இங்க இருக்கிற நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் காரணம். அவங்க தான் வந்து தீனா நான் நல்லா பண்ணுவா, ஜீவா சாரோட அதுதான் ஃபர்ஸ்ட் படம் அடிக்கிற ரொம்ப க்ளோஸ்டா ஃபைட்லாம் கட்டுவாங்க. ஜீவா சார் அடிச்சு அது கும்பல்ல 3 பேர்ல எவனோ ஒருத்தன் கையை விட்டான், அவருக்கு அடிபட்டுச்சு. அதுல நான் தான் அடிச்சு என் மூஞ்சி ரப்பா இருக்க இவன் தான் அடிச்சிருப்பான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் பாவீங்களா, நான் எங்கே போனாலும் இந்த பூஜை வச்சுட்டு நான் மாட்டிக்கிறேன். கமல் சார் படத்தில் கூப்பிட்டாங்க, போனேன். எல்லாம் அந்த ஜெயில் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு லைனில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நின்று. அதுவும் ஒரு கரண்டி பொங்கல் போடுவாங்க, 2 இட்லி கொடுப்பாங்க, அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு போய் சாப்பாடு வச்சுதா, அதுக்கு மட்டும் 2 கரண்டி வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணு கொஞ்சோண்டு சாப்பிடும், அந்த பொண்ணுக்கு மட்டும் 2 கரண்டி வைக்கிறேன், எனக்கு 1 கரண்டி வைக்கிறேன். நீலாம் மனுஷனாயா சண்டை போட்டேன். நாங்கள் எல்லாரும் கமல் சார் போடா, கம்னுறா, சும்மா பசிக்குதுன்னு சோறு கேட்டால் கொடுக்க மாட்டானுங்க இவனுங்க. பொண்ணுங்களை பார்த்தோன்னா 2 கரண்டி சோறு போடுறாங்க. இவன் வந்து அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். அவன் அங்கே போய் பார்த்து சுற்றுவான். அவன் யாருன்னா அங்கே இஷ்டம் வந்தான்னு சொல்லு, நம்புறேன். இந்த மாதிரி வேலைலாம் நான் அவன் செய்ய மாட்டான், அதை உள்ள ஒன்று பாரு, அது செய்யும் அப்படின்னா. என்ன வேணா நடக்கட்டும், இந்த 3 விஷயத்தை மட்டும் நான் என்கிட்ட மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா எதை சொல்வீங்க? சுயமரியாதை விட்டு தரவே மாட்டேன். ஒரு 2 டைரக்டர் எங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப அழகாக, ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தூய்மையான வார்த்தையில் எங்கள் அம்மாவை திட்டாங்க. ஆனால் அங்கேருந்து நான் அவர்கிட்டயே சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோ அழகாக சொன்னேன். ஒரு தாய்மை வந்து ரொம்ப நல்ல விஷயம்னா, அதை உங்களுடைய கோபத்துக்காக அதை அவமானப்படுத்துறீங்க பாருண்ணா, அது என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேறு யாரையும் பேசிடாதீங்க. ரொம்ப அது உங்கள் அம்மாவை நீங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எனக்கு எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மா ஒரே அம்மாவை தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை நீ கேட்கல, உங்கள் அம்மாவை தான் நீ இப்போ திட்டிருக்கிற அப்படின்னு. அவர் 5 நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்கிட்டார். கண்ணு கலங்கி சரிதினாரு. ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒருத்தர் இன்னைக்கு வீட்டுக்கு வெல்கம் பண்ண போகிறோங்க. இவர் பண்ணுற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ டெரராக இருக்கார்ல. நல்லா அடி வாங்கட்டும், ஏன் இப்படி அடிக்கிறாரு, ரொம்ப மோசம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய நேரங்களில் யோசிச்சிருப்போம். ஆனால் இவர் கூட நீங்கள் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இவர் பேசக்கூடிய பல விஷயங்கள், அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய ஃபிலாசபிஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நிறைய நேரங்களில் உலகம் இப்படி தான் இருக்கணும் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம், மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். ஏன்னா இதெல்லாம் சொன்னால் நம்மளை என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பயமே அறியாத ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு இவர் கண்டிப்பாக சொல்லலாம். இவர் பண்ணுற ஒவ்வொரு கதாபாத்திரம் வந்து திரைப்படத்தில் எவ்வளோ லாங்காக இருக்குன்றதை அவர் பார்க்கறது இல்லை. ஆனால் வரக்கூடிய அந்த நேரத்தில் எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும், அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் அவர் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருப்பாரு. இது ப்ரொஃபஷனல் சைடுங்க. பர்சனல் சைடில் ஒரு சில பேரை முதல் தடவை சந்திச்சா கூட ஜன்மமாக தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. எங்கள் அண்ணனை பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீலிங் தாங்க. முதல் தடவையாக இன்றைக்கி சந்திக்கிறேன், ஆனால் பல வருஷங்கள் ஒவ்வொருத்தரை மேடைகளில் ரசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். வாமா பேசலாம் அப்படின்னு என்னையே இந்த நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணார். ஆமாங்க, நம்மளுடைய உணர்வும் உண்மையிலையும் நிறைய உண்மைகளையும் உணர்வுகளையும் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு எங்கள் அண்ணன் சாய்தீனா. பெல்லச்சாச்சு, வாங்க வெல்கம் பண்ணலாம். அண்ணா வாங்க, வணக்கம். எப்படி அண்ணா இருக்கீங்க? வாங்கண்ணா வாங்கண்ணா. எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணுண்ணே, உங்களை பார்க்கும்போது வில்லன் தான் அப்படின்ற நம்ம ஒரு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு உங்களை கேரக்டரைசேஷன்லாம் பார்க்கும்போது. ஆனால் நேரடியாக ஆஃப் ஸ்க்ரீன் உங்களை பார்த்து பேசும்போது என்ன மனுஷன் ஜாலியாக இருக்காரு, எப்பவுமே ஹாப்பியாக இருக்காரு, கள்ளக்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பாக இருக்கு அப்படின்னு தான் தோணுது. உங்களுடைய அந்த வில்லன் சைடெல்லாம் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக நீங்கள் வந்தீங்கண்ணே. ஷோவில், ஒரு ரியாலிட்டி ஷோவில் டாப் குக்காக பார்க்குறதுல நாங்கள் அப்படியே யாரு நான் இவர் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு முகமாக இருக்கீங்க. இந்த பரிமாணம் எப்படி வெளியே வந்துச்சு, எப்போ வெளியே வந்துச்சு? அதுக்கு முன்னாடி அர்ச்சனா கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்கண்ணா. நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். ஏன்னா திறமையை காட்டுறன்ற பேரில் நிறைய தவறுகள் செய்வாங்க, நான் பார்த்துருக்குறேன்.
அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப பொலைட்டாக அவங்கள ரொம்ப அழகாக வரவேற்கிற அந்த தன்மையும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் அப்போதுலேருந்து அர்ச்சனா மேடம் பண்ணுறாங்கனாலே அது போய் அந்த தங்கச்சி பண்ணுறாங்கனால போய் உட்காந்து அதை பார்ப்பேன். அது இது இந்த ஷோவுக்காகவும் இந்த இடத்துக்காகவும் பெருமைக்காக பேசுகிற இடமே இல்லை. கூப்பிட்ற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் இப்போ கூட எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் தீனாவும் ஒன்றே கிடையாது, அப்படியே மனசுலேருந்து தான் வரக்கூடிய விஷயம். வேற எதுவும் பெருசாக ஒன்றும் எனக்கு அங்கே ஆக்சுவலாக டிவி ஷோ போகும்போது எனக்கு டிவி ஷோலாம் நான் பண்ணதே கிடையாது. எப்போவுமே ஜாலியாக கூப்பிடுவாங்க, கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, போய் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு வந்துடுவேன். ஒரு 15 நாள் எபிசோடு 20 நாள் எபிசோடுன்றது வந்து எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் கவுண்டர் போடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்லமான ஒரு பாப்பா இருந்தாங்க. அந்த தங்கச்சி தான் சொன்னாங்க, ஆனால் நீ வீட்டில் எவ்வளோ ஜாலியான இருப்பேண்ணா. வீட்லையா? நான் வீட்டில் இருந்தேன்னா ஒரு அம்மகளும் தானே, அதை இங்கேயே பண்ணினா அவ்வளோதான் அப்படிலாங்க. பூந்து எல்லாரையும் கலாய்க்க ஆரம்பிச்சு. ஆனால் அந்த செல்லம்மான்றது யார் தெரியுமாண்ணே? நானும் அவ்வளோ ஒன்னா காலேஜ் கிளாஸ்மேட்ஸ். அப்படியா? ஆமா. செல்லம்மா கலாய்க்கிறதுல செல்லம்மாவும் நானும் கிளாஸ்மேட்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரியே செல்லம் தான் அது. ரொம்ப ரொம்ப செல்லமான பிள்ளை தான் அது. ரொம்ப அறிவாளி. உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. இந்த ஒரு புதுமையான தன்மை உங்களை பார்க்கும்போது ஆடியன்ஸ் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேசிக்கிறதுன்றது ஒரு வார்த்தைன்னு, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி தான் அந்த லவ் பண்ண ஆரம்பிச்சது. உங்களை ஆக்சுவலி நாங்கள் உருகி உருகி காதலிச்சோம். நீங்கள் செய்கிற சமையலை பார்க்கட்டும், நீங்கள் போடுற கவுண்டராக இருக்கட்டும், நீங்கள் தட்டுற மாதிரி ஒன்று வருவீங்களேன்னு. அண்ணன் என்ன அடிக்கக்கூடாதா சொல்லுவாங்களே, மோதிர விரலில் குட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு வாழ்க்கையை மாற்றும்னு. ஆக்சுவலி உங்ககிட்ட அடி வாங்குறதுக்குன்னே ஒருத்தர் கவுண்டர் போட்டு நீங்கள் ஏதாவது வருவோம். அது உங்களுக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் ரசித்தாங்க. அதில் உங்களுடைய தெரியாத ஒரு பரிமாணம், உங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையுமே அதில் நாங்கள் பார்த்தோம். ஒரு வகையில் ஒரு வலி, உங்களுடைய வேதனைகள் எல்லாத்தையுமே தாண்டி அதை முடிச்சோடனே திருப்பி அந்த டிரான்சிஷனில் டக்குன்னு நீங்கள் போயிடுவீங்கண்ணா. வாழ்க்கையில் மனிதன்னா எல்லா முகங்களும் இருக்கும், இந்த சந்தோஷத்தையும் நல்லா கொண்டாடலாம் அப்படின்ட்டு. My next question comes from ஜீ திரை, ரத்தத்தில் கலந்தது சினிமா. சாய்தீனா அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது எப்படி, எங்கே பிறப்பெடுத்தார் இந்த நடிகர்? ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் கற்றுட்டு இருந்தேன். பேசிக்கில் வந்து நான் ஒரு பெயிண்டர், நான் ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல படம் வரைவேன். அதை பற்றி ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் படித்தது, 9th அதுக்குள்ளே தான். அதுக்கு மேலே போகலன்றது ரொம்ப கோவத்துலேயே என்ன பண்ணுவேன், அந்த அசிஸ்டண்ட்டாக போய் நிறைய வேலை செய்வேன். ஆர்ட் சம்மந்தமான அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற ஆசிரியர்கள்கிட்டலாம் போய் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்வேன். அவங்களோட ஜோதி அண்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, முருகன் சார், இவங்கெல்லாம், சந்துரு சார்லாம் ரொம்ப போய் பார்ப்பேன். போய் நிறைய பக்கத்தில், அப்புறம் ஜேபி கிருஷ்ணா, ராமன் ஆர்ட்ஸு, ஜீவை நாகு, இப்படி நிறைய ஓவியர்களோட போய் தொடர்பு சின்ன வயசுலேருந்து தொடர்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து கதை எழுதி கூத்து கட்டுவோம் நாங்கள் எங்கள் ஏரியாவில். ஒரு சின்ன ஒரு வேட்டி ஒன்று கட்டி, ஒரு பெரிய எங்கள் ஏரியாவில் வந்து யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய சேர் ஒன்று போடுவாங்க. அதை போட்டு அதெல்லாம் ஐஸ் வச்சு அது மேலே படுக்க வைப்பாங்க. அந்த சேரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுவேன், தீபாவளி பொங்கலுக்கு ஒரு வேட்டி கட்டி ஒரு டோலை கொண்டு வச்சுன்னு நாங்களே கூத்து கட்டுவோம். இது யார் நடிக்க போகிறது, அது யார் நடிக்கிறது, இந்த கதை நீ தான் ராவணனா பண்ணுற, நீ இந்த கதை பண்ணு அப்படின்னு கதை பண்ணி அது முற்போக்கு சிந்தனையோடு நாங்கள் எழுதுவோம். இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். பெண் கல்வியை பற்றி நாங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்களாம் நல்லா படிக்கணும்டா, பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு கூத்து கட்டுறதுல நாங்கள் எழுதி ஜாலியாக பேசி அதுக்கு ஒரு 500-600 பேர் உட்காந்து ஒரே நைட்டெல்லாம் ஒரே கலாட்டா பண்ணின்னு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கும் கூத்து. இப்படி தான் நாங்கள் ஜாலியாக கலை பயணம், அப்படி தான் ஓவியம், இந்த மாதிரி கலை, கவிதை, அதுக்கப்புறம் காதல் கவிதைகள், இது மாதிரிலாம் எங்கள் வாழ்க்கை அப்படி நகர ஆரம்பிச்சிது. ஒரு நாள் சரி ஓகே, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை இங்கே, நம்மெல்லாம் காலி, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா படம் வரைய ஆரம்பிச்சிட்டேன், சிவர் விளம்பரம்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஆர்ட் கேலரிலாம் போயிட்டு பெயிண்டிங்லாம் எப்படி வைக்கிறதுன்ட்டு அது மேலே ரொம்ப கவனம் போக ஆரம்பித்து அங்கே போய் சுற்ற ஆரம்பித்தேன். அப்போ வந்து வடசென்னை, பெரம்பூர் பகுதிகளெலாம் ஓவியங்கள் வந்து அப்படி இருக்கும், வால்லெல்லாம் அப்படி கலை நயம் அப்படி இருக்கும். ரோடெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு 10, 12, 13 வயசில். இந்த டிஜிட்டல் பேனர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பித்தோடனையும் இதுக்கு இடம் இல்லைடா இங்கே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. சரி, பாக்ஸிங்லேயும் ஒன்றும் பண்ணல, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடி பில்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ வேலைலாம் எங்கன்னா ஆர்மியில் எங்கன்னா வேலைக்கு போயிடலாம், சரி வேறு நம்ம படிக்கவும் இல்லை, ஏதாவது லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், பாடி பில்டிங் பண்ண ஆரம்பித்தேன். பாடி பில்டிங்கில் மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடு அதெல்லாம் வின் பண்ணேன். அதாவது 2nd place, இப்போ 4th பிளேஸ்லேருந்து 2nd place வந்து ஃபஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் மெடலிஸ்ட் நான். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு மெடலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறேன், கையில் காசு இல்லை, நேஷ்னல் போகிற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. ஏன்னா அதுக்கு நல்லா சாப்பிடணும், இன்னும் பெருசாக ஹியூஜாக உடம்பு ஒரு 100 கிலோக்கு மேலே ஏற்றணும். ஏன்னா என்னுடைய ஹைட்டுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி தேவைப்படுது. சரியான கோச்சஸ் இல்லை, யாருமே இந்த பையனை வந்து அடுத்த கட்டத்துக்கு தள்ளலாம் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இவன் ஏன் எங்கேருந்து வர பையன், இப்படி தான் எல்லாருடைய கேள்வியும் இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டு பார்த்து ரொம்ப கோவம் வந்து இந்த வாழ்க்கையே வேஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க மேலே எல்லாரும் மேலேயும் கோவத்தை தூக்கி போட்டு, சரி இந்த பாடி பில்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும்
ஒரு நாள் ஸ்டேஜ்லேயே 4th பிளேஸ் ஆல் இண்டியா பெட்ரேஷன் மண்டலஸ் 3rd பிளேஸ் நினைக்கிறேன். தூக்கி ஏமாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடச்சி அங்கேயே தூக்கி விசிறி அடிச்சுட்டு திருநெல்வேலியில் அதோட போட்டுட்டு வெளியே வந்தவன் தான். அதுக்கப்புறம் பாடி பில்டிங்கே தொடவே கூடாது அப்படின்னு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு அப்படியே அந்த உடம்புலாம் பெருசாக இருக்கும்ல, அப்போது ஜிம் பாய்ஸாக எல்லாருமே உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு, ஏய் உனக்கு சம்பளம் 500 ரூபாய் தரேன் வரியா அப்படின்னா, நாங்கள் 100 ரூபா எடுத்துக்குவோம் வா அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ நிறைய படம், ரமணா, சாமி, நிறைய படம், அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் கும்பலில் போயிட்டு நாட்டாமல் இப்படிலாம் நிறைய படங்களில் வந்து ஆர்டிஸ்ட்டாக வந்து நின்று அப்படியே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அப்படியே வந்துக்கினே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, நம்ம தான் ஏற்கனவே கூத்து கட்டுவோம், கதைலாம் எழுதுவோமே, சரி ஓகே இது என்ன இது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு யோசனை வந்து கவனம்லாம் எனக்கு சினிமா மேலே ரொம்ப ஆர்வமாக. அப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் சினிமாக்குள்ளே வந்தேன். அது கூப்பிட்டு வந்ததா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. அப்படி உள்ளே வந்தது. அதுக்கப்புறமா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, நான் இன்றைக்கி இங்கே இருக்கிற நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் காரணம். அவங்க தான் வந்து தீனண்ணா நல்லா பண்ணோம் வா கூப்பிடு தீனண்ணா கூட. அட்லி சார்லாம் வந்து இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா அட்லி சார், திலீப் சுப்ராயன், கௌதமன் சார், நிறைய நம்ம விஜய் ஆண்டனி சார், நிறைய பேர், விஜய் சார், நிறைய பேர் எல்லாருமே ஒவ்வொரு சைடில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர், நிறைய படங்கள் வந்து என்ன பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டரால் தான். அவங்க எல்லாருமே என்னை கூப்பிட்டு வந்து அடுத்த கட்டம் தள்ள ஆரம்பித்தாங்க. அப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன், கும்பலில் நிற்கிறது. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே வந்து குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ் 22 வருட அனுபவம், சொந்த தயாரிப்பு பொருட்கள், 10 வருட ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ், மாடுலர் கிச்சன் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ். முதல்ல நான் வெளியே வந்து டயலாக் பேசுனது வந்து கமல் சாரோட தான். விருமாண்டின்னு ஒரு படம். ஆமாம், அந்த படம் தான் வந்து அதுக்கு முன்னாடி ஜீவா சாரோட அதுதான் ஃபஸ்ட்டு படம். அடிக்கிற ரொம்ப க்ளோஸ்டாக ஃபைட்லாம் கட்டுவாங்க. ஜீவா சார் அடித்து அது கும்பலில் ஒரு 3 பேரில் எவனோ ஒருத்தன் கையை விட்டான், அவருக்கு அடிபட்டுடுச்சு. அதில் நான் தான் அடிச்சு, என் மூஞ்சி ரப்பா இருக்க இவன் தான் அடிச்சிருப்பான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடப்பாவிங்களா, நான் எங்கே போனாலும் இந்த பூஜை வச்சுட்டு நான் மாட்டிக்கிறேன். யாரோ தப்பு பண்ணுவான், ஆனால் நான் மாட்டிக்குவேன். சரி ஓகே, அன்றைக்கும் நான் மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூப்பிடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் படத்தில் கூப்பிட்டாங்க, போனேன். சாரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் லைவ் சவுண்டு தான். நாங்கள் எங்கன்னா உட்காந்து கானா பாட்டு பாடிட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். ஆனால் சார் நடக்கிறது, அவர் வர்றது, அந்த அவருடைய தன்மை அதெல்லாம் நான் கவனிச்சுன்னு இருப்பேன், ரொம்ப கவனிப்பேன். ஒரு நாள் கேட்டார், இங்கே வாப்பா அப்படின்னாரு. சார் வணக்கம் சார்ண்ணு, பேர் நான் தீனா சார்ண்ணா, பாக்ஸரா அப்படின்னா. ஐயோ நம்ம அதில் எந்த மெடலும் பண்ணல, நம்ம என்னதுக்கு பாக்ஸர்னு சொல்லணும். அப்படியே தலையாட்டி இப்படி இழுத்தேன். அப்புறம் பண்ணுவியா அப்படின்னா, ஷேடோ பாக்ஸிங் பண்ணு அப்படின்னாரு. நின்று கடன்னு ஷேடோ பாக்ஸிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பார்த்துன்னே இருந்தார். சரி அப்படின்ட்டு போயிட்டார். போனோடனே நாசர் சார் அப்படியே பார்த்துன்னு போகிறாரு, எல்லோரும் பார்த்துன்னு போகிறாங்க. யாருன்னா பார்த்துன்னு போங்கயா அப்படின்ட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எல்லாம் அந்த ஜெயில் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு லைனில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நின்றுக்கிறோம். அப்போல்லாம் லைனில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம். இன்றைக்கி தான் சேர் போட்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கி எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் லைனில் தான் நிற்கணும். ஜிம் பாய்ஸ்லாம் லைனில் நின்று தான் சாப்பாடு சாப்பிடணும். அதுவும் ஒரு கரண்டி பொங்கல் போடுவாங்க, 2 இட்லி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்வாங்க. நம்ம தான் நல்லா 20 முட்டை 30 முட்டை தின்னுட்டு உடம்பு ஏற்றிட்டு 100 கிலோவில் இருக்கிற எங்கே போய் அங்கே லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு வரும். சாப்பாடு போடுறதுல ஏதோ ஒன்றுனா சாப்பாடு இன்னொரு கரண்டி வேணா அப்படின்னு சாப்பாடு கேட்குறேன். டேய் போட அப்படின்னு அவர் அந்த அண்ணன் இப்போ கூட பார்த்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த கரண்டி பெரிய கரண்டி இருக்கு, அந்த கரண்டி அதை ஏய் போட அப்படின்னாரு. நல்லா என்னண்ணா சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பொண்ணு போய் சாப்பாடு வச்சுதா, அதுக்கு மட்டும் 2 கரண்டி சொன்னேன். அந்த பொண்ணு கொஞ்சோண்டு சாப்பிடும், அந்த பொண்ணுக்கு மட்டும் 2 கரண்டி வைக்கிறேன், எனக்கு 1 கரண்டி வைக்கிறேன், நீலாம் பச்சுனாயா சண்டை போட்டு சிரிச்சு ஒரே கிளட்ட பண்ணி நாங்கள் எல்லாரும் சொல்லி ஏய் கமல் சார் போய் போடா, ஏய் கம்னுறா சும்மா பசிக்குதுன்னு சோறு கேட்டால் கொடுக்க மாட்றானுங்க இவனுங்க. பொண்ணுங்களை பார்த்தோன்னா 2 கரண்டி சோறு போடுறாங்க பண்ணிட்டு நாங்கள் சண்டை போட்டு நான் வந்துடுறேன். அப்புறம் நேராக போயிட்டு அங்கே என்ன கும்பலாக இருக்குதுங்க அப்படின்னாரு. நேராக பண்ணேன், சார் சோறு போடவே மாட்றாங்க சார், பசிக்குது சார் அப்படின்னா. சிரிச்சுட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு சங்கிலி முருகன் கூப்பிட்டு அவனுக்கு கேரியர் வைங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னா உட்கார வச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சினிமாவில் எனக்கு கேரியர் வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பையனுக்கு வேணும் உட்கார வச்சு. இனிமேல் அவன் என்ன பண்ணுறான்லாம் தெரியாது. அவன் செட்டுக்குள்ளே வருவான், உள்ளே வந்தோடனே அவனுக்கு காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு அவனுக்கு கொடுத்தே ஆகணும், அவனுக்கு கேர் வைங்க. யாருமே சேர்க்க மாட்டாங்க, ஸ்டண்ட் குரூப்பு சேர்க்க மாட்டாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை சேர்க்க மாட்டாங்க. என்னை மட்டும் தனியாக வந்தோடனே கேரியர் வச்சுருவாங்க. சாப்பாடு படா போய் சாப்பிட்ற அப்படின்னாங்க. கேரியர் வச்சுன்னு நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டு ஒரு நாள் உட்காந்து இருக்கும்போது தர்மா மாஸ்டர், விக்ரம் தர்மா மாஸ்டர் இருந்தார். குணா இங்கே வா குணா அப்படின்னாரு. என் பேர் தீனா வந்து குணாவாயிட்டேன். அப்புறம் கூட்டு நிற்க வச்சு இவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னாரு. சூப்பராக இருப்பாப்புல அப்படின்னா சரி போய் ரெடியா அப்படின்னாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கடன்னு காஸ்டியூம்லாம் மாறி ஒரு வார்டன் ட்ரெஸ் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அடடா வாடனா நம்ம ஓகே அப்படின்னு ஜாலியாக அப்படின்னு நின்றுக்கிறேன்.
அங்கே போனால் டைலாக்லாம் டைலாக்லாம் கரெக்டாக பேசணும்டா அப்படிடா இப்படிடான்னு. மறுநாள் காலையில் நான் ஷூட்டிங் வரல, எனக்கு யாரும் கூப்பிடல, ஜூனியர் ஆர்டிஸ்ட் டீம்லேருந்து எனக்கு கூப்பிடல, அப்படி எனக்கு கட் பண்ணி விட்டாங்க. சரி ஏதோ இது உள்பூசல் ஏதோ சிரிச்சுக்கிட்டு கப்பல் நான் ஜாலியாக இருந்தேன். வரும்போது ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். அது எங்கள் வீட்டு பக்கத்து கடையில் ஒரு டெலிஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது. அதில் நம்பர் கொடுத்தோன்னே செல்லப்பா ஒரு பேர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, தீனா யாரோ சந்தான பாரதியா ஃபோன் பண்ணுறாரு வாடா போட. நான் வணங்கண்ணா அப்படின்னா, யாருண்ணா அப்படின்னு, நான் தான்ப்பா சந்தானி பாரதி பேசுகிறேன்பா, எப்பா கொஞ்சம் உடனே வாப்பா 1/2 மணி நேரத்தில் அப்படின்னாரு. அங்கேருந்து புல்லட் எடுத்துன்னு கேம்பக்குள்ளாக ஒரு 1/2 hourல போயிட்டேன். போயிட்டு வண்டியை நடு ரோட்டில் விட்டு வண்டியிலேருந்து எகிரி வண்டி தனியாக போகுது. நான் தப்பலும் ஓடி போய் வண்டி போய் பொத்துனாங்க விழுந்தது. நான் கடற்கடலில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஓடி போய் வாடகை ட்ரெஸ்லாம் போட்டு நின்னேன். கரெக்டாக சார் வரும்போது நின்ட்டேன். எல்லாருக்கும் சந்தோஷம், இப்போ பையன் கரெக்டாக வந்துட்டான்னு. அப்புறம் டைலாக்லாம் கொடுத்தாங்க, பேசினேன். மறுநாள் டைலாக் பேசும்போது தான் நிறைய விஷயம் சொன்னார். ஒரு தாப்பால் போடும்போது எந்த மனநிலையில் ஒருத்தன் இருந்து தாப்பால் போடுவான், எப்படி எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே வந்து அவன், இப்போ கோவமாக ஒருத்தன் வரான், அவன் தாப்பால் எப்படி போடுவான். இப்போ ஒரு பொண்டாட்டி மேலே கோவமாகறவன் ரொம்ப சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டான், அவன் மேலே எப்படி அவன் கோவம் வந்து அது எப்படி தாப்பால் போடுவான். அது போட்டு இழுத்து அப்படி நிறுத்தி அந்த அந்த தாப்பாலில் ஒரு 4-5 வேரியேஷன் பண்ணி காட்டினேன். அங்கே தான் ஆக்டிங்கு நான் உணர்ந்தேன். அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் அதுதான். அதுக்கப்புறம் நாசர் சார், அதுக்கப்புறம் ரங்காராவ் சார், அதுக்கப்புறம் சுப்பையா பிள்ளை, அதுக்கப்புறம் எம் ஆர் ராதா சார், எல்லாரையும் ரசிக்க ஆரம்பித்து எல்லா படங்களும் பார்க்க ஆரம்பித்தேன். அன்னிலேருந்து என் வாழ்க்கை வந்து அப்படி பின்னோக்கி ஓடிடுச்சு. எல்லாம் அந்த படங்களை பார்த்து நடிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி கிளாஸஸ். அப்புறம் நாசர் சார் ரொம்ப இமிட்டேட் பண்ணுறார். அவருடைய சில கேரக்டர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணார், ஃபேஸ்லாம் மாற்றி பண்ணார். எனக்கு அப்படி லவ்வாக இருக்கும், எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கேருந்து கமல் சார் ஒன்று விடாமல் கமல் சார் பண்ணுறது எல்லாத்தையும் பயங்கரமாக கவனிப்பேன். அதுக்கப்புறம் சாரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அந்த படம் முடிஞ்சுது. இன்ச் பை இன்ச்சு இன்றைக்கி வரைக்கும் அவரை வந்து நான் ரசிச்சுக்கினே இருப்பேன் கமல் சாரை. எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா, எப்படியாவது சம்பாரித்து ஒரு நடிப்புக்கான ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு பயங்கர ஆசை. ஆக்டிங் ஸ்கூல் வந்து கட்டணும். என்னுடைய கெரியரில் வந்து என்னுடைய பெரிய கோல் அதுதான். நடிக்கிறதுக்குன்னு உள்ளே வரணும், யார் வந்தாலும் நடிக்கிறதுக்கு படி வா, அதை பற்றி படி. ஏன்னா அது எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு பதிலாக எனக்கு 1000 குரு கிடச்சிட்டாங்க. அந்த பக்கம் போனால் சிவாஜி சார் இருக்கார், இந்த பக்கம் போனால் ரங்கராவ் சார் இருக்கார். அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலு. சுப்பையா பிள்ளை சார்லாம் அப்படி எமோஷனல் ஆகும். அந்த சில இடங்கள்லாம் வந்து பின்னி எடுத்துருப்பார். ஓவர் ஆக்டிங்கே இருக்காது. ஒரு இடத்துல நாகேஸ்வரலாம் சான்ஸே இல்லை, புதுசாக யோசிப்பார். அப்படி சைபர் தான் ஒன்று உள்ளே வரும். அங்கேருந்து நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சு தான் சரி ஏதாவது ஒன்று பண்ணும் தீனி போடணுண்ணா. ஆனால் கடைசி வரைக்கும் சினிமாவில் எனக்கு தீனியே போடல. எல்லாருமே ரேப் பண்ணு, அப்படி ஓரமாக போய் நில்லு, இது பண்ணி அதை பண்ணி இப்போ ஓடி போய் விடு, இப்படியே விட்டாங்க. சரி ஓகே, எங்காவது ஒரு இடம் கிடைக்கணும் போது தான் கணேஷ் சாரும் விஜய் ஆண்டனி சாரும் தூக்கி என்னை திமிர் பிடிச்சவனு ஒரு படம், அதில் போட்டு என்ன இனி என்ன பண்ண போகிற, இப்படி ஒருத்தன் இருப்பான். இந்த கேரக்டர் வந்து டேனியல் பாலாஜி பண்ண வேண்டிய கேரக்டர், அவன் தான் மீச பத்மா அப்படின்னா. ஏற்கனவே டேனியல் பாலாஜியோட வெற்றிமாறன் சார் படம் பண்ணியிருக்கிறேன். பார்த்தோடனே எனக்கு பயங்கர ஷாக்கு. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. திடீர்னு ஒரு கால் பண்ணி, தீனா சார் தீனாங்களா அப்படின்னா, சார் ஆமாம் சார் அப்படின்னா, நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன். சொல்லுமா அப்படின்னா. அவர் அப்படி சொல்கிறேன் சார், ஒரு கேரக்டர் சார் அப்படி இப்படின்னு. சரி சார் எங்கே சார் அப்படின்னா, சார் நான் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி பேசுகிறேன் சார், ஹீரோவாக பண்ணுவேன் அப்படின்னா. சார் சாரி சார் மோகன்ஜி தான் நம்பர் கொடுத்தாப்புல. சார் சரி சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னா. கொஞ்சம் வரீங்களா ஆஃபீஸ்க்கு அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார் அப்படின்னு. அப்புறம் அங்கே போனோடனே கணேஷ் சார் உட்காந்து, அண்ணா இந்த மாதிரி மீசை பத்மா, ஐயோ எனக்கு மீசையே வளராதியா, பென்சில் மீசை மாதிரி வளரும், என்ன போய் மீசை பத்மான்றீங்க அப்படின்னா. வாணா பண்ணுவேண்ணா வாணா அப்படின்னா. நான் சொன்னேன் சார் டைலாக்ல, சார் இது யாருன்னா நல்லா ஆளை பண்ண சொல்லுங்கள், என்னெல்லாம் பண்ண வைக்காதீங்க, நான்லாம் ஒன்றுமே இல்லை, என்னை கூப்பிட்டு ஏன் இவ்வளோ பெரிய கேரக்டர் தரீங்க அப்படின்ட்டு நானே சொல்கிறேன். விஜய் ஆண்டனி சார் நான் உங்களுக்கு சின்ன சீன்ஸ் எல்லாம் பார்த்து நடுறேன். என்ன சாதாரண விஷயமா சார் நீங்கள் பண்ணதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்க கன்ஃபார்மாக, நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்க, என்ன சார் நீங்கள் வேறு லெவல் சார், நீ வாங்க அப்படின்னு என்னை கொண்டு போகிறாரு. எனக்கு ஒவ்வொரு வாட்டி சீன் பேப்பரை பார்க்கும்போதுலாம் எனக்கு டேனியல் பாலாஜி தான் மூஞ்சிக்கு வருது, என் கண்ணுக்கு என் மண்டைக்கு வருது. என் மூஞ்சே டேனியல் பாலாஜி தான் இருக்குது. அந்த ஆள் அந்த மீசி அந்த பூனை கண்ணாடி இறக்கி அப்படி விட்டு அப்படி பாப்பா போல் அப்படின்னா போல். என்னடா பண்ணுறது, டைலாக்லாம் வர நிறுத்தி அழுத்தமாக எங்கெங்கெல்லாம் அழுத்தம், அந்த மாடுலேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் டேனியல் பாலாஜி. இந்த ஆள் ஏன் இந்த அண்ணன் வேறு பண்ணுறாரு, போய் ஃபோன் பண்ணி கேட்டலாமா, ஐயோ கேட்டால் நமக்கு எதனா பிரச்சனை ஆகிடுமா, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ண போல் டேனியல் பாலாஜி. என்னண்ணா எங்கண்ணா இருக்கிற அப்படின்னு. நான் சொல்ல என்னண்ணா அப்படின்னா, என்னண்ணா படம் பண்ணுறியா அப்படின்னா. என்ன ஆமாண்ணா விஜய் ஆண்டனி சார் படம் ஒன்று பண்ணுறேண்ணா, அது நீங்கள் தான் பண்ணுறீங்களாம்ண்ணா அப்படின்னா. இல்லைண்ணா நீ தான் பண்ணுற, பண்ணு நல்லா பண்ணா, எனக்கு அதில் எனக்கு ஏதோ ஒரு ஓகேண்ணா நீ பண்ணா அப்படின்னா. அப்படியாண்ணா எப்படிண்ணா அப்படின்னா, நீ செம்மையாக பண்ணு நீ பண்ணு அப்படின்னா. சரிண்ணா அப்படின்ட்டு
அவ்வளோ ஃபோன் கட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் டைலாக்லாம் என்ன அந்த டைலாக் இதெல்லாம் இப்படி பண்ண அப்படி பண்ண. அதுக்கப்புறம் அது ஒரு பண்ண வச்சார், வேறு லெவலில் ஒரு பேர் கிடச்சிது. ஆனால் தமிழ்நாட்டில் யாரும் ரிவ்யூலாம் எழுதலானுங்கள, ஆந்திராவில் எழுதினானுங்க. ஆனால் நிஜமாவே அங்கேருந்து ஒரு பெரிய கிராஃப்லன்னா உங்களது அப்வர்ட் கிராஃப். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு வில்லன்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ டேனியல் பாலாஜி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டு, ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தீனானா என்ன பண்ணுறாருன்னு தான் பார்க்குறாங்க. இப்படி தான் பாடி இருக்கணும், இவ்வளோ செயின் போட்டிருக்கணும், இவ்வளோ பிரேஸ்லெட் போட்டிருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு நடையிலையும் தன்னுடைய கண்கள்லையுமே நம்ம வில்லன் அப்படின்னு காட்டலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரீடிஃபைன் பண்ணியிருக்கீங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டினா இப்போ நீங்கள் பேசுனது ஃபுல்லாகவே அப்படியே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஓடுது எல்லாமே. அப்படியே நீங்கள் கதை மாதிரி தான் சொல்கிறீங்க. அதுவும் அந்த விருமாண்டி படம் ஷூட்டிங் அதில் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது பேசுறது நேர்த்தியாகவும் பேசுகிறீங்க, அதை தாண்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுகிறீங்க. எனக்கு ஒன்று வேணும்டா எனக்கு குடுறா அப்படின்றத கேட்குறதுல என்ன தப்பு, பசிக்கு தானே நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ லைஃப்பில் உங்களுக்கு நிறைய ஃபிலாசபிஸ் இருக்குண்ணா, அதில் நீங்கள் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுற ஒரு 3 ஃபிலாசபி, என்ன வேணா நடக்கட்டும் இந்த 3 விஷயத்தை மட்டும் நான் என்கிட்ட மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னா எதை சொல்வீங்க? சுயமரியாதை விட்டு தரவே மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆளாக ஜாம்பவனாக இருந்தாலும் போடான்ட்டு எழுந்து வெளியே போய்கினே இருப்பேன். என்னை அவதூறாக யாராவது என்னை பேசினாலோ, என்னை மரியாதை குறைவாக சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடத்தினாலோ, எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த இறங்கி போகிறன்ற பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. ரொம்ப இறங்கி போவேன், சினிமாவுக்காக இறங்கி போவேன். 2-3 இடத்துல ஒரு 2 டேரக்டர் எங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப அழகாக, ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தூய்மையான வார்த்தையில் எங்கள் அம்மாவை திட்டாங்க. அதுக்கு பதில் ரிட்டன் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர் நம்ம திரும்பி ஏதாவது பண்ணால் பிரச்சனை ஆகிடும், ஏன்னா நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு ஆகிடும் அப்படின்னு. ஆனால் அங்கேருந்து நான் அவர்கிட்டயே சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப நேர்த்தியாக அவரை ஹேண்டில் பண்ணிவிட்டு எந்த வெளியே வந்துட்டேன். அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் நான் சொன்ன வார்த்தை இப்போ சொல்லக்கூடாது, ஆனால் அந்த வார்த்தை அவர் 2 நாள் ரொம்ப நாளாக தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகாக சொன்னேன். ஒரு தாய்மை ரொம்ப நல்ல விஷயம்னா, அதை உங்களுடைய கோபத்துக்காக அதை அவமானப்படுத்துறீங்க பாருண்ணா, அது என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேறு யாரையும் பேசிடாதீங்க. அது உங்கள் அம்மாவை நீங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எனக்கு எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் ஒரே அம்மாவை தான் நான் நினைக்கிறேன். நீ எங்கள் அம்மாவை நீ கேட்கல, உங்கள் அம்மாவை தான் நீ இப்போ திட்டிருக்கிற அப்படின்னு. அவர் 5 நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்கிட்டார். கலங்கி சாரிதினானார். எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வாய்ப்பு வேணாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். பெருசாக சாதியை பார்க்குற ஆட்களோட பழக மாட்டேன். 2வது தமிழை ரொம்ப கேவலமாக பேசுகிறேன். எப்படியாப்பட்ட ஆளுங்களாக இருந்தாலும் அவங்களோட தொடர்பில் இருக்க மாட்டேன். நான் ஒரு நல்ல நடிகனாக வளரணும், ஒரு நல்ல டேரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய கோல். எனக்கு நல்லா தெரியும், இன்னொரு 20 வருஷம் இல்லைனா இன்னொரு 25 வருஷம் ஒரு போனஸ்ன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. இன்னொரு 25 வருஷம் என்னுடைய 90 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. ஓகே, இந்த வார்த்தை நான் வரவேற்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். நல்லா இருப்பீங்க. நீங்க ஆசைப்படுற அந்த தமிழ் பள்ளியாக இருக்கட்டும், ஆக்டிங் ஸ்கூலாக இருக்கட்டும், இது நடக்கணும். முதல் மாணவியா நான் சேரணும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது 90 வயசு வரைக்கும் நம்ம இழுத்துன்னு போறதை விட 25 வருஷத்துக்குள்ளேயே கட்டிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இல்ல நீங்க இன்னும் 10 வருஷத்துல கட்டிடுவீங்கன்னு, அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஆசிரியரா இருந்து டீனாக மாதிரி கரஸ்பாண்டா மாதிரி அப்புறம் நம்ம சொல்லுவாங்களே அவர் தான் அதை ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பேரும் புகழும் வரணும். கண்டிப்பா அந்த பள்ளிக்கு அப்படி ஒரு பேர் இருக்கணும். அதோட 25வது ஆண்டு விழா நீங்க கொண்டாடினதுக்கு அப்புறம் பாப்போம் மிச்சத்தெல்லாம். ஓகே, இது எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன்னா, ரிட்டன் டிக்கெட்டோட தான் நம்ம எல்லாருமே வந்துருக்கோம். எல்லாரும் ரிட்டன் டிக்கெட் தான். இங்கே யாருமே ஆணி வச்சு அடிச்சு பெருசாக போல்ட் நட் ஸ்க்ரூலாம் போட்டுலாம் வைக்க முடியாது உயிரை. அது ரிட்டன் டிக்கெட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் போல. ரிட்டன் டிக்கெட் கன்ஃபார்ம் வச்சு கிளம்பி அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். என்ன இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றது. நான் நெருக்கமான பகுதிகளில், ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மக்கள் பகுதிகளில் நான் வாழ்கிறேன். சென்னை நார்த் மெட்ராஸ் சூப்பராக அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பயங்கரமாக இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நெருக்கத்தோடவே இருப்பாங்க, எல்லாம் நெருக்கமாக இருப்பாங்க. எதிர் வீடு ரொம்ப எல்லாம் அக்கா அண்ணா மாமா மச்சான் தானே. அந்த பக்கம் வந்தாலே எனக்கு கேட்பானுங்க எல்லாருமே, என்னடா அந்த பையன் உன மாமாண்ணா? ஆமா, எந்த மாமா எந்த பையன் அப்படின்னு. மச்சான் மாப்பிள்ள வந்துடுற அப்படின்னா எல்லாம் என் அக்கா பிள்ளைங்க தான், எல்லாம் என் அக்கா பிள்ளைங்க தான், எல்லாம் சொந்தம் தான். ஆமா, ஒன்றுமே இருக்காது. சூப்பர்ண்ணே. குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு 5 பேர் இருக்கிறோம். நான் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறோம். எல்லாருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. எனக்கு 50 வயசு ஆனால் அவங்கள நான் 9வது பையன். அப்போலாம் பார்த்துங்க, எல்லாம் ஏஜ்டு. ஸோ எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி இருக்கிறாங்க. நான், என் பிள்ளைகள், அப்புறம் என் தங்கச்சி பையன், என் மனைவி சார்ந்துருக்காங்க. அப்பா வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். வீட்டில் எல்லாம் இருக்குது. அப்புறம் எதிர் வீட்டில் எங்கள் ஜோதி அண்ணன், அப்புறம் என் தம்பி, என் பையன் சேரன், அப்புறம் என் பொண்ணு மதுமிதா, அப்புறம் எங்கள் அண்ணி கோகிலா, பக்கத்தில் எங்கள் செல்வி அண்ணி, அந்த பக்கம் எங்கள் செல்வி அக்கா ராஜா அண்ணன், இந்த பக்கம் வந்தா என் மச்சான் காமேஷ், இந்த பக்கம் வந்தா இப்படி எல்லாம் மாமா மச்சானுங்க தான். எல்லாம் சுத்தி எல்லாம் மாமா மச்சானுங்க தான். இப்போ நம்ம வீட்டில் சமையல் இல்லைனாலும் எங்கேனாலும் சாப்பாடு எங்கடா வெளியில் என்னடா குழம்பு வச்சுல மச்சான் அப்படின்னா போலதான்.
தெரில மாமா மீன் குழம்பு வச்சுக்கிறாப்புல ஜீவிதா குழம்பு அண்ணன் மாமா கேட்குது பாரு அப்படின்னு என் மச்சான் எடுத்து கொடுத்துருவான். இப்படி போனால் எங்கள் அண்ணி என்ன தம்பி வேணும்னு கேட்கும். இங்கே வீட்டில் செஞ்சேன்னா அங்கே எடுத்து குத்து அனுப்பிச்சி விட்ருவேன். அங்கே எது இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் நான் வீட்டோட பசங்க யாருன்னா ஒரு 4-5 பேர் கும்பலம் வந்தால் எதிர் வீட்டிலேருந்து எங்கள் பக்கத்தில் எங்கள் அண்ணி கேட்கும், என்னப்பா வேணும், தம்பி இல்லை வெளியே போய்க்கிறான் வந்தோன்னு சொல்கிறேன் அப்படின்னா. என் ஒய்ஃப் வந்து பேச மாட்டான், இங்கே. ஸோ எல்லாருமே அது ஒரு அற்புதமான அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, இது வேற அப்பார்ட்மெண்ட், அது வேற. சூப்பர். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை ரொம்ப ஏக்கத்தை உருவாக்குதுன்னு. ஐயோ நமக்கு இந்த பக்கம் ஒரு அக்கா இல்லையே, ஒரு செல்வி அக்கா இல்லை, ஒரு அண்ணே. இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லாம் எதிர் வீட்டு அங்கிளை நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்து வீட்டு ஆண்டி என்னை பார்த்து ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு நான் பார்த்ததே இல்லைன்னா அம்மா எதிர் வீட்டு பொண்ணுமா நான். எங்கள் அக்கா எங்கள் வீட்டு ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் சாதாரணமாக என்ன வந்து மறிப்பானுங்க. என்ன சோம்மா இவர் சினிமாவில் போட்டு இவர் இதுவா என்ன ஐயே வாமாம்மா அப்படின்னு ஈஸியாக கூட. ஏய் நான் வரலடா, வரியா இல்லையா, வர வா அப்படின்னு நீட்டு போவேன். இதுக்காகவே 2 நாள் உங்க வீட்டில் வந்து நான் தங்க போறேன். கேரண்டியா நான் வந்து தங்கணும். எனக்கும் இந்த மாமா மச்சான் அண்ணன் அண்ணி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும். சரியா ஜாலியாக இருக்கும் வீடு. எது இருந்தாலும் எல்லாருமே வீட்டில் பக்கத்தில் எல்லாருமே இருப்பாங்க. சூப்பர் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. குறையா இருக்காது. வீட்டாண்ட சொல்லுவாங்க இந்த ஏரியா விட்டு எங்கன்னா சீக்கிரமாக வெளியே போயிடணும், கார் நிறுத்த முடியல அது இதுன்னு நிறைய என்ன பக்கத்தில் இருக்கலாம். என்னடா இன்னும் இங்கேயே இருக்கிற அப்படின்லாம் என்ன நிறைய என்னை எல்லாருமே சொல்லுவாங்க. நான் போய் ஒரு மாதம் வடபழனியில் இங்கே வந்து இருந்தேன். நான் புழல் ஜெயிலில் இருந்த மாதிரி இல்லை. நான் வடபழனி தானே, நீங்க வேற ஏன்னா இல்லை என்னால் இருக்க முடியல. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குல்ல. நான் ஏரியாவெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். இது சூப்பர் ஏரியா, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வீட்டில் என் மனைவியாலேயும் என் பிள்ளைகளாலேயும் இருக்க முடியல. அவங்க எல்லாருமே ரொம்ப இதுவாகிறாங்க. அப்போ நான் வீட்டில் விளையாடினே இருப்பேன், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறேன். என் பையன் வெளியே போய் ஃபுட்பால் விளையாடுப்பான், ரோட்டில் பசங்களோட எதனா விளையாடின்னு இருப்பான், ஓடுவான் கிரவுண்டுக்கு, திரும்ப ஓடியாருவான், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அது ரொம்ப கஷ்டம். எனக்கே ரொம்ப எவ்வளோ நேரம் பேச முடியும் ரோட்டில், டீ கடையானே நிற்க முடியும். கரெக்ட் தானே. அது அங்கே அது வேற அதுக்குள்ளே 2 நாள் வரேன் நான், கேரண்டியா வரேன். நான் வந்தா சந்தோஷமா ஸ்ட்ரெயிட்டா வண்டி எடுக்கிறோம், நேரா வீட்டுக்கு தானே போறோம். சும்மா. என்னுடைய அடுத்த கேள்வி இஸ் brought to you by கோல்ட் வின்னர், உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸான அம்மாக்களின் நம்பிக்கை. ஆனால் எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைண்ணா. ஏதோ ஒரு தருணத்தில் அம்மாவை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, உங்களுடைய தாயாரை திரும்பி பார்க்கும்பொழுது, இந்த விஷயத்தை என் புள்ள சாய்தினா கரெக்டாக தான் பண்ணுவான்ப்பா, இந்த நம்பிக்கை என் புள்ள விட்டு கொடுக்க மாட்டான்ப்பா அப்படின்னு அம்மா என்னைக்காவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தை நீ கரெக்டாக பண்ணிட்டப்பா ராஜா, அப்படியே நல்லா இருப்பா ராஜா அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்களா சார்? யாராவது எதனா வந்து சொன்னாங்கன்னா, ஏய் இவன் வந்து அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், அவன் அங்கே போய் பார்த்தேன் சுற்றுவான் அப்படி இப்படின்னு நான் 2 பேர் சொல்லி அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். என் ஃப்ரெண்டுடைய அப்பா ஒரு வாட்டி சொன்னார், அப்புறம் எங்கள் அம்மா ஒரு வாட்டி. ஏய் என் புள்ள ஒருத்தனை போய் அடிச்சுட்டு வந்தான் விட்டு வந்தான்னு சொல்லி நான் நம்புவேன், இந்த மாதிரி புறம்போக்கெல்லாம் என் புள்ள செய்ய மாட்டான், போடா வெளியே அப்படின்னாங்க. பா என் பிள்ளைய பற்றி இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பேசினா செருப்பு கட்டிட்டு வெளியே போட அப்படின்னாங்க. அதேமாதிரி என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அரின்னு பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ அவங்க வீட்டுக்கு போகிறப்போ ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணோட தொடர்பு அப்படின்னு. அதுக்கு அவர் இறங்கி வெளியிலன்னு சொன்னார், அவன் யாருன்னா அங்கே அடிச்சுட்டு வந்தான்னு சொல்லு, நம்புறேன், இந்த மாதிரி வேலைலாம் நான் அவன் செய்ய மாட்டான், அந்த உள்ள ஒன்று இது பாரு அது செய்யும் அப்படின்னா. வேற யாரையோ கடவுளே. அது ஒன்று தான் எங்கள் அம்மா கிட்ட சம்பாதிச்சது. மற்றபடி வீட்டில் தங்காது பொறுக்கி புறம்போக்கு இது என்னைக்கு வந்து வீட்டில் உட்காந்துக்குது தலையிலே அச்சுப்பாங்க. நான் சாவறதுக்குள்ளேயே நீ என்ன தடா பண்ண போகிற டேய், ஏண்டா டே ஊரில் இருக்கிறவனுக்காகவே ஓடுறியாடா, எப்படா நீ வேலைக்கு போகிற டே, எப்படா டே என்னடா இப்படி பண்ணுற, ஏன்டா அதெல்லாம் செய்கிற டே, வா டேய் சாமி கொஞ்சம் பொறுமையாடுறா, கோவப்படாதரா சாமி, ஏன்டா இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற, ஓடி போய் அடிக்க ஓடுற, எல்லாத்தையும் பண்ணுற, இப்படி சொல்லியே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நல்ல பிள்ளையாக வரணும், அம்மா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற கட்டத்துக்கு வரும்போது அம்மா இல்லை, இறந்து போச்சு. பயங்கர கஷ்டம். ஒரு 2 வருஷம் எனக்கு இந்த முகம் மட்டும் வலிச்சிக்கினே இருக்கும். ஒரு 2 இயர்ஸாக வலிச்சது. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன், சார் எனக்கு இந்த இடம் மட்டும் பயங்கரமாக வலிக்குது சார், ஸ்கேன் எடுத்துனுவாங்க அப்படி இப்படிலாம் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாரு, அம்மா வீட்டில் யாரும் இருக்கிறாங்கன்னு. வீட்டில் யாரும் இல்லை சார், நான் மட்டும்தான் அப்படின்னு. அம்மா இறந்தோன்னே எல்லோரும் போயிட்டாங்க சார், வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், அந்த பெரிய வீட்டில். நான் அந்த வீட்டில் நான் ஒட்டி தான் சார் இருக்கிறேன், வீட்டில் யாரும் கல்யாணம் ஆச்சாலாம் ஆகல சார். அம்மா இறந்துட்டாங்களா, அழுது நிறுத்து எல்லாம் சரியாயிடும். அப்போ தான் யோசிச்சேன், தினமும் நைட்டில் உட்காந்து அழுவேன். என் பிள்ளை வயிறுதாரி புள்ள வயிறார சாப்பிடுவான், என் பிள்ளைக்கு யார் சோறு போடுவா அப்படின்வான். டெய்லி வந்து உட்காந்து நின்று பார்ப்பேன், சாப்பாடு இருக்காது, வீடு எலி எல்லாம் மேஞ்சின்னு இருக்கும், வீட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது, அப்படியே அழுக்காக இருக்கும் வீடு. அப்படியே பார்ப்பேன், போட்டுக்கிறது மட்டும் 2 பேண்ட் ஷர்ட் துவச்சி போடுவேன். அப்புறம் கேஸ் அந்த கடையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு 2 ரொட்டி ஒரு முட்டை வந்து போட்டு ஆம்லேட் பண்ணிட்டு சாப்பிடுவேன். ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன். 110 கிலோ இருந்த 100 கிலோவுக்கு மேலே இறக்கும் போது இருந்த தீனா எங்கள் அம்மா இறந்து 1.5 வருஷத்தில் 60 கிலோவுக்கு வந்து நின்னேன். சினிமா எல்லாத்தையும் விட்டாச்சு. அப்படியே வறுமை தான், எங்கே போனாலும் எல்லாமே 2 தெரியும், யார்கிட்ட போய் பசிக்குதுன்னு கேட்க மாட்டேன். அப்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான், சுனில்னு ஒரு ஃப்ரெண்டு,
மூர்த்தினி என் தம்பி, டிசி குமார்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் கன்னிமான் எங்கள் அம்மா ஒன்று இருக்கும், செல்வம் அவங்க அம்மா எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க. அங்கேருந்து சாப்பாடு எடுத்துன்னு அவன் எங்கன்னா சுற்றுவான்டா, அவன் சாப்பாடு எடுத்துன்னு போடா, அவனுக்கு தயவுசெய்து போடா அப்படி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. உட்கார வச்சு சாப்பிடுவேன். அந்த ஒரு சாப்பாடு வந்து வாரத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கிடைக்கும். அடிக்கடிக்கு அங்கே போக முடியாது. அப்போது அது ரொம்ப பெரிய வலி. அந்த இன்றைக்கி சம்பாதிக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறேன், கையில் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அம்மா இல்லை. இப்போ எங்கள் அம்மாவாக நான் பார்க்குற ஒரே ஆள் என் பொண்டாட்டி மட்டும்தான். ஸோ அது சூப்பர் லைஃப். அது ஒன்று தான். அச்சோ. பசி தானே உங்களுக்கு, சாப்பாடு தானே உங்கள் வாழ்க்கையை சுற்றி வர விஷயங்கள். ஆமாம், அந்த உணவு தான். உணவு தான் எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் சொன்னேன் அந்த டிவி ஷோவில் கூட, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சாப்பாடு, பாஸ்தா கிஸ்தா என்னென்னமோ சொல்கிறீங்க, அந்த நூடுல்ஸ்ன்றீங்க, ஐஸ்கிரீமில் பரோட்டான்றீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. டேய் என்னடா 50 காசு ஐஸை தவிர வேறு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பால் ஐஸில் ஒன்று இருக்கும், 1 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். இவனுங்க புதுசாலாம் கண்டுபிடிக்கிறாளுங்க. சாப்பாடு புதுசாக, இந்த பிரியாணி அந்த பிரியாணி, செட்டிநாடு வகை இது, அதுக்கு பெங்காலி தாலின்றானுங்க, இது தமிழ்நாடு தாலின்றானுங்க, என்னென்ன தாலின்றானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. எனக்கு எப்படி தெரியுமாடா சாப்பாடு பிடிக்கும், அன்னைக்கு தான் நீங்கள் புரிய வச்சிருக்கீங்க. குழம்பு பிடிக்கும், சோத்து போட்டு சோறு பிடிக்கும், வேற ஒன்றும் தெரியாதுறாளுங்க அப்படின்னு. வீட்டுக்கு போனால் அம்மா இருந்தாங்கன்னா அப்படி வயிறை தடவி பார்ப்பாங்க. ஊர் சுற்றிட்டு வருவேன். வீட்டுக்கு வந்தேன்னா ஊர் சுற்றிட்டு வந்து அப்படி நின்று அப்படி உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். அப்படி வெளியே நின்று இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசினே இருப்பேன். டேய் வாடகைங்க அப்படின்வாங்க. என்னம்மா உள்ளவா அப்படின்வாங்க. எங்கள் அம்மா 2 விஷயம் பண்ணுவாங்க. வாசல் கிட்ட வந்து என் முகத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று, இப்போ எப்படி டிரைவரில் ஆட்டோமேனில் வண்டியில் நிறுத்திட்டு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, வாசல் கிட்ட வந்து நிற்பாங்க. உள்ளேயும் போக முடியாது. ஆள் வந்து அஜான பாகுவாக இருப்பாங்க. அம்மா ஒரு 140 கிலோக்கு மேலே இருப்பாங்க. ஆள் நல்லா ஹைட்டு 6'8" ஹைட்டுக்கு மேலே இருப்பாங்க. ஆள் நல்லா ஷவுட்டாக இருப்பாங்க. ரொம்ப டேரிங்கான ஒரு ஆள். இறங்கி நின்று அடிப்பாங்க எல்லாரையும். அவ்வளோ ஷார்ப்பாக சண்டைலாம் போடுவாங்க. வயசாகி கூட எங்கள் அம்மா ஷார்ப்பாக அது அடி வாங்குறதுக்கு பயத்தில் பக்கத்துலேயே போக மாட்டேன். அடி போகல ஏன் எதுக்குலாம் தெரியாது. பக்கத்தில் ஒரு சொப்பு குடம், ஜல்லிக்கரண்டி, மண்டியில் ஒரு 7 தையெல்லாம் விழுந்துக்குது. அடி அந்த மாதிரி அடி விழுவோம். ரக்கெட்டு தான், பயங்கர ஆள், ரக்கெட்டான ஆள். அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பக்கத்தில் இருக்கிற பையன் இவன் போய் என்ன பண்ணுவான், எங்கே போய் சுற்றிட்டு வரான் இவன் விளாட்றான் அப்படின்ட்டு கிட்ட வந்து நிற்பாங்க. நின்று அப்படியே பார்ப்பாங்க. என்னம்மா அப்படின்வேன். அப்படின்ட்டு அப்படியே வயிற்றில் கை வைப்பாங்க. அப்படியே வச்சுட்டு மஞ்சளா அவனுக்கு அடி சைட்டில் சாப்பாடு எடுத்து வேணுவாங்க. அப்படி இப்படியே கை வைப்பாங்க. இன்னொரு நாள் அவனுக்கு தட்டில் சோறு எடுத்து வேணுவாங்க. அவனுக்கு பேஷனில் சாப்பாடு எடுத்து வேணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் எவ்வளோ சாப்பிடுவேன்னு வயிற்ற தடவி பார்த்து சொல்கிறேன். எங்கள் அம்மாவோட கை தான் செத்தஸ்கோப்பை எனக்கு. அப்படி சும்மா அப்படி கையை வச்சு சொல்கிறாங்க என் பிள்ளை சாப்பிடுவானே. நான் கேட்பேன், ஏம்மா எப்போ பாரு கிட்ட வந்து வாயை மோந்து பார்த்துனுக்கிறேன். ஏன்டா டேய் வாயெல்லாம் மோந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் அப்பா கூட 75 வருஷம் குடும்பம் பார்த்து நிறுத்திக்கிறேன் போட அப்படின்வாங்க. அப்படியே பார்ப்பேன். டேய் என்னடா காமெடி பண்ணுகிறேன், அவன் இந்த ஆள் கூடயே குடும்பம் நடத்திட்டேன் போடா அப்படிலாகும். அம்மா பேர் என்னன்னா? சௌபாக்கியவதி. சௌபாகியவதி. சௌபாகியம்மாள் அவங்க அம்மா. இவ்வளோ அழகான பேர். அப்பா பேர் வந்து கங்காதரன். நான் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையோடைய ஒவ்வொரு, இந்த ஷோடைய பேரே உணர்வும் உண்மையும் தான். ஆனால் உங்களுடைய அனைத்து உணர்வுகளும் அனைத்து உண்மைகளும் உணவை சார்ந்து இருக்குன்னு நினைக்கும் பொழுதுதான் இது ஏதோ சௌபாகியவதி அம்மாள் பண்ற ஒரு இதுதான் உண்மை. உணவு தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. இங்க மனிதனுக்கு வந்து ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகில் எது கலாட்டா. அவ்வளவுதான் கவிதை. அவ்வளவுதான், ஒரே ஒரு ஜான் தான் வயிறு. அந்த வயிற்றுக்கு தான் இவ்வளவு பெருமை. இப்போ இந்த ஆடை நமக்கு தேவைப்படுது, செல்ஃபோன் தேவைப்படுது, இந்த வாட்ச் தேவைப்படுது. இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா நேரத்தை குறிக்கவும், தொலை தூரத்தில் இருந்து ஒருத்தரை சந்திக்கவும், நம்மளுடைய மானத்தை மறைக்கவும், நம்மளுடைய உடலை மறைக்கவும் ஒரு ஆடை தேவைப்படுது. இதுவே அதிகபட்சம் சாப்பாட்டுக்கு அதிகபட்சமாக தாண்டி போகும்போது, ஆடைக்கு தாண்டி போகும்போது செல்ஃபோன் வந்து நமக்கு கௌரவமாகிடுது, உடை வந்து பிராண்ட் ஆகிடுது, நான் யாருன்றது தகுதி ஆகிடுது, எல்லாமே ஆகிடுது. தகுதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாத்தடிச்ச உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே பிஎம் மூத்திரமும் எல்லாம் இருக்குது உள்ள. அசிங்கமான உடம்பு. மார்ச்சரில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவனுக்கு தான் தெரியுது இவ்வளோ கேவலமான உடம்பு. வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத வாழ்க்கைக்கு போய் இவ்வளோ பிரச்சனை. ஒரே ஒரு வேலை, உணவு தான். ஆமாம், வாழ்க்கையே சாப்பாடு தான், ஒன்றுமே கிடையாது. இதுதான் வாழ்க்கை. இது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கு போய் மண்டையை போட்டு எதுக்கு மண்டையை போட்டு உடச்சிக்கிறோம். ஆனால் இப்போ என்னோட கடைசி கொஸ்டின் தான். நீங்கள் பேசுறது அப்படியே இருக்கு, நான் வலிக்குது, நான் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது நான். சரி அண்ணா, லாஸ்ட் கொஸ்டின் தான். இல்லை ஒரே எனக்கு நிறைய பதில் சொல்லிட்டீங்கண்ணா. இதுக்கு மேலே கேள்வி கேட்குற சக்தியை உடம்புல இல்லை. நான் பேச விட்டாதால உள்ள, நான் தான் பேசுறேன். My next segment, Cookscape presents Home is My Happy Place.
ஒரே கேள்வி, நான் அந்த வீடு நீங்கள் சொன்னீங்க ஒரு டைமில் அம்மா இல்லை, அந்த வீட்டில் எலியெல்லாம் ஓடுது, குப்பை மாதிரி இருக்குது, க்ளீனாக இல்லை, டாக்டர் கிட்ட போகிறீங்க, அதெல்லாம் ஓகே. இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படுற வீடு, உங்கள் குடும்பம் பக்கத்தில் எதிர்க்க எல்லா பக்கமும் மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் நான் எல்லா கெஸ்ட்டுக்கிட்ட கேட்டது 5 ஃபோட்டோண்ணே. உங்ககிட்ட 5 ஃபோட்டோ இல்லை, ஒரே ஃபோட்டோ தானே. உங்களுடைய அந்த வீட்டில் ஒரு பெரிய செவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃப், தீனா அண்ணா வீட்டில் என்ன ஃபோட்டோகிராஃப் இருக்கும்? எங்கள் அம்மா, ஆமாம் அம்மா, அம்மா பாபா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது. புத்தர் இருப்பார், அம்மா தான், அம்மா அப்பா தான், 2 பேர் தான். எங்கள் அம்மா இல்லாத இடமே கிடையாது. என் வாழ்க்கையே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எங்கள் அம்மா தான் பொண்ணு பார்த்தா. என் வாழ்க்கை எங்கள் அம்மா, என் மனைவி, 2 பேர் தான். வேறு யாருமே என் வீட்டில், என் பிள்ளைங்க இல்லைங்க, இந்த கடைசி நாள் முடிகிற வரைக்கும் அவங்களோடவே வாழ்ந்து முடிஞ்சிடணும், அவ்வளோதான் லைஃப். எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான். என் முதுகெலும்பு எல்லாமே எங்கள் அம்மா தான், என் தாய் தான். எனக்கு எல்லாமே. நான் இந்த புத்தகத்தை படுறா அப்படின்னு சொல்லி எங்கள் நிறைய புத்தகங்கள், மார்க்சிஸ்ட் புத்தகங்களை எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் படுறா, சும்மா உட்காருனத்தில் எதை படுறா, அம்பேத்கர் புத்தகத்தை படுறா, எதை படுறா, ஏன் ஓட்டு போடணுன்னு தெரிஞ்சுக்கிடா, லூசு மாதிரி அவங்க கூட போய் சுற்றுறேன், இப்படிலாம். அப்படி எங்கள் அம்மா ஒரு பெரிய ஒரு அறிவு ஜீவி, ஒரு பெரிய இது. கம்யூனிஸ்ட் தான் ஈஸியாக பேசுவாங்க. யாருக்கும் கொடுக்காமல் எடுத்து வச்சுன்னா ஒரு நாள் எல்லோரும் வந்து பிடிங்குவாங்கடா, எல்லாருக்கும் இருக்கிறத கொடு அப்படின்வாங்க. பயங்கரமாக பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப அறிவாளி எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எங்கள் அம்மாவுடைய உணர்வே தெரியாது. வீடு, சொத்து என்ன இருக்கலாம், எத்தனை போகலாம், எது எத்தனை போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தேடுவாங்க. இங்கே உயிர் மேலே இருக்கிற அந்த உணர்வுலாம் செத்து போச்சு எல்லாருக்கும். பொருள் மீது தான் உயிர் இருக்குது எல்லாருக்கும். எனக்கு எந்த பொருள் மீதும் உயிர் இல்லை. அந்த வீடு கூட எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு தான் இருக்கிறேன். இல்லைனா அதுவும் ஒரு நாள் மண்ணாக தான் போகுது. அதுக்கப்புறம் என் மனைவி, 2 பேர் தான். என்னுடைய பயங்கரமான லவ் என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி தான். செம்ம லவ். எங்கள் அம்மா எப்படி எனக்காக துடிப்பாங்களோ அது மாதிரி என் மனைவி எனக்காக துடிப்பான். அது 2 தான் எனக்கு லைஃப், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் சினிமா, அவ்வளோதான். தீனா, நான் பல பரிமாணங்களில் பார்த்துருக்கேன். நான் உங்களை குக்காக பார்த்தது, வில்லனாக பார்த்தது, நீங்கள் பேசும் இடங்களில் இன்டர்வியூஸில் பார்த்தது, அதெல்லாம் ஒரு பர்சன். ஆனால் அது யாருமே இவர் இல்லைடா அப்படின்றது இன்றைக்கி புதுசாக ஒரு அண்ணனை நான் இன்றைக்கி பார்க்குறேன். நீங்கள் பார்த்த ஒரு முகமே இல்லாமல் புதுமையான ஒரு முகம், புதுமையான ஒரு கான்வர்சேஷன், புதுமையான உணர்வுகள், நிறைய உண்மைகள். லைஃப்ல இதுதான் தாரக மந்திரம். அம்மா, மனைவி, ஒன்றுமே கிடையாது. 3மே 3 எழுத்துனே. உணவு, அம்மா, மனைவி, 3மே 3 எழுத்து தான். ஒன்றுமே கிடையாது. லைஃப் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் பயங்கரமாக எல்லாம் என்னன்றாங்கன்னா, நாளைக்கு இன்னொருத்த மதிக்கணுன்றதுக்காக தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ரொம்ப இயல்பாக ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ மச்சா மதிக்கலைன்னா போ. எனக்கு என்ன உன்னால் எனக்குன்னா என் கை கால் குறைஞ்சிருமா, நீ மதிக்கலைன்னா கீழே வந்துருமா கையே? ஒன்றும் கிடையாது, போட அப்படின்ட்டு போயினே இருக்கணும். தன்னோட இருக்கிற உணர்வுகளை, உணர்வுகளோடு மதிக்கணும். இப்போ கூட கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி என் மாமியாரோட சண்டை போட்டேன். உன் பொண்ணு தானே அவள், ஏன் வந்து பார்க்க மாட்டேன்? என் வீட்டில் எல்லாருமே இருந்தால் பார்ப்பாங்களா அவளை? நான் வேலைக்கெல்லாம் போகிறேன், அவள் வந்து ஒரு உயிர், அவளை நீ நேசிக்க கற்றுக்க, ஏன் விட்டு போகிற, எதுக்கு நீ வரமாட்டுற அப்படின்லாம் நான் என் வீட்டில் வந்து எல்லோரும் சண்டை எல்லோரும் சொந்தக்காரங்க ஏன் வராங்க, 2 நாளுக்கு மேலே ஏன் தங்குறாங்க, ஏன் போகிறாங்க அப்படின்னு சண்டை போடுவாங்களே. நான் ஏன் வரலன்னு சண்டை போட்டு தான் அதிகம் எல்லாருக்கிட்டையும். என் கூட சண்டை போடுங்க, நான் வரேன். நீ வாடா தங்கம், நான் இப்போ கூட வா, காலையில் ஏறி உட்காரு, போயிடலாம். ஒரு 3 நாள் ஒரே மீன் யாரா அப்படியே ஒரு நாள் ஒரு ஓட்டத்துக்கு வந்துடுறேனே, முடிஞ்சிருச்சு. அடுத்தது நேரா என்னோட அடுத்த ஸ்டாப்பிங் ஏரியா தான் அண்ணன் வீட்டுக்கு தான். வரையோ காரை கூட இங்கே விட்டு போற கிளம்பி பதில் கண்டிப்பா. அழகா மேல பெட்ரூம் இருக்குது, அழகா சாப்பிட்டு ஜாலியா உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு வாழலாம். ஆமாண்ணே. என்ன லைஃப் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பக்கம் போனா ஃபர்ஸ்ட் நான் சந்திக்கிறது யாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்க தாத்தாவும் எங்க அப்பாவுக்கிட்டையும் நிறைய பேசணும் அப்படின்னு யோசிப்பேன். அந்த பட்டியல் இப்போ அம்மா சேர்ந்துருக்காங்க. எனக்கு நிஜமா அந்த பக்கம் போய் முதல்ல அங்கே போய் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அங்கே உட்காந்து கால் மேலே கால் போட்டு இப்போ ரசிக்கிறாங்கல்ல, நேராக போய் அம்மா கிட்ட பேசணும். என்னம்மா வளர்த்து வச்சிருக்கீங்க இந்த புள்ளையன்னு கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு டைம் எடுத்து வந்ததுக்காக. தங்கச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை இந்த மாதிரிலாம் யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி எனக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கவே மாட்டேன். எல்லாரும் மூட நம்பிக்கை இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நிறைய நம்மளுடைய வறுமையோ நம்மளுடைய இயலாமையோ சொல்லிட்டோம்னா ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. அதனால யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எல்லாத்தையும் கொஞ்சம் ரஃப்பாகவே மூஞ்சி வச்சுன்னு, ஏய் சிரிடா சிரி அப்படியே போயிடுவேன். இந்த முகம் ரொம்ப அழகா இருக்குண்ணே. எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் முனீஸ்வரன் தான் முன்னாடி வராது. அது ஜாதி சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, சாமி சார்ந்த ஒரு விஷயம். நிஜமாவே அப்படி இருக்கீங்க, அவ்வளோ பெரிய ரூபமா இருக்கீங்க. தொடர்ச்சியா நீங்க அப்படியே இருக்கணும். உங்களை பார்க்கும்போது எல்லாரும் எங்க அண்ணன்டா அப்படின்னு பெருமையாக சொல்லணும் தான் என்னுடைய. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் தங்கச்சி அர்ச்சனா வந்து நான் ரொம்ப நாளாக ரசித்து இப்படி நேராக வந்து ஒரு ஸ்டேஜில் கூட என்ன ஒரு நாள் என்னை இது கூப்பிட்டீங்க, ஏதோ ஒரு துணை நடிகர் அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், அது யாருப்பா இருந்தாலும் கூப்பிடுங்கப்பா,
காலிலே விழலாம். இந்த மாதிரி ஒரு துணை நடிகரெல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறீங்க, யார் அடிக்கலாம் எப்படியா ஜீ சினி அவார்ட்ஸ்னா அது. ஆமா. அப்படின்னா ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன். அங்கே அந்த இடத்துல என்னை வந்து நீ அதெல்லாம் கிடையாது, நீ ஏன் அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன் நான் அப்படின்னு என்னை நிறுத்தி இல்லை கூப்பிடுற விதமே எல்லாமே சூப்பர்மா. நீ தேங்க்யூ அண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ ஸோ சந்தோஷம். மச். இந்த நாள் நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் gift இருக்குன்னு. கவின் கேரன் வாழ்த்துக்கள். சீக்ரெட் ஹேர் கேர் சார்பாக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர், காளீஸ்வரி குடும்பத்தினரின் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர், அவல்ஸ் வழங்கும் ஹெக்ஸோ உங்களுக்காக. உணர்வும் உண்மையும் பிரசன்டிங் ஸ்பான்சர் கோல்ட் வினர், உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. டைட்டில் ஸ்பான்சர் குக்ஸ்கேப் Interiors and Beyond. Holiday partner GT Holidays. Health partner Meot Hospitals. Travel partner Red Taxi. Entertainment partner Zee Thirai. Rathathil Kalandadu Cinema. Festive hamper Kavin Care. Gifting partners Havels and Secret Hair Care, a secret worth sharing.